இந்த கோவில் விவகாரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலோர் நம்ம வந்து இந்த ஜம்ரி வினோத், ஃபிர்டவுஸ் ஓங், தமீம் டஹரி இவங்களை தான் குறை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் குறிப்பாக அன்வார் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்கிறீங்க. ஏன்? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் விவகாரத்தில் வந்து கோயில் ஹராம்னு சொன்னது வந்து பரவலாக சொன்னது வந்து போன வருஷம் இந்த ஜலான் மஸ்ஜித் இந்தியா பத்திரகாளி அம்மன் கோயிலேருந்து தான் வந்தது. எப்படி வந்ததுன்னா அங்கே அந்த கோயில் பிரச்சனை இருக்கும் பொழுது அன்வார் இப்ராஹிம் தான் வந்து ஒரு பெரிய கூட்டத்தில் பேசும் பொழுது கோயில் ஹராம்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதுக்கு பிறகு தான் வந்து இந்த இஷ்யூ வந்து பெருசாகிடுச்சு. போன வருஷம் நம்ம வந்துட்டு இந்த இஷ்யூ பெருசான கையோடு அப்போவே வந்து நம்ம வந்து அன்வார் இப்ராஹிம்கிட்ட நம்ம சொன்னோம், நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை பயன்படுத்துறது கோயில் ஹராம்ங்கிறது தப்பு. ஏன்னு சொன்னால் பிரிட்டன் கொலோனித்துவ காலத்திலேருந்தே இந்த கோயில்கள்லாம் இங்கே இருக்குது, இதை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ அன்வார் செஞ்சது தப்புன்னு சொல்லி போன வருஷத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஆனால் அந்த தப்பை வந்து அவர் கரெக்ட் பண்ணல. அப்புறம் அந்த பிரச்சனை தொடர்ந்து வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கோயிலெல்லாம் அந்த கூகுள் மேப்லலாம் போட்டு பெரிய ஒரு புரபகண்டா செஞ்சாங்க, கோயில் ஹராம்னு. அதுக்கும் நம்ம கூகுளுக்கெலாம் நம்ம எழுதி இந்த டேர்ம்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள வேலையும் நம்ம செஞ்சோம். ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் போன மார்ச்சில் இது நடந்தது. மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் நான் வந்து 9 கடிதம் அன்வாருக்கு எழுதினேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கேபினட் கமிட்டி மீட்டிங்கை போட்டு உண்மையிலே இந்த கோயிலோட வரலாறு என்ன, எப்படி இந்த ஆலயங்கள்லாம் அங்கே வந்தது, இந்த கோயிலை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் கேபினட் மீட்டிங் போட்டு வரலாறு டாக்குமெண்ட்லாம் பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவருக்கு வந்து அது எதுவுமே அவர் செய்யலை. நான் சொன்னது போல் மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் நினைக்கிறேன் 6ஆம் தேதி வரைக்கும் 9 கடிதம் எழுதியிருந்தேன். அந்த 9 கடிதத்தில் பல ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன். அப்புறம் பல மிரட்டல், அச்சுறுத்தல், நம்ம மதத்துக்கும் சரி நம்ம சமுதாயத்துக்கும் சரி பல அச்சுறுத்தல் வந்துச்சு. அதுக்கும் நான் வந்து ஐஜிபிக்கெலாம் நான் லெட்டர் எழுதி சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சொன்னாங்க ரொம்ப ஈஸி, இந்த கோயிலெலாம் வந்துட்டு பாம்பை போட்டு நம்ம உடைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே வேளையில் இந்த இந்தியர்களுக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு மே 13 போன்ற ஒரு கலவரத்தை உருவாக்கலாம்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் சொன்னாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் லெட்டர் எழுதி ஐஜிபிக்கிட்டையும் சொன்னேன், பிரதமர்கிட்டையும் சொன்னேன். நீங்கள் இந்த கோயில் ஹராம்னு சொன்னனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வருது, இதுக்கு நீங்கள் தீர்வு கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். 9 லெட்டர் எழுதியும் அவர் ஒரு பதில் கொடுத்தா நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பிரச்சனை வந்துருச்சு. திருப்பியும் வந்தது அவர்னால தான். ஏன்னா அவர் தானே சொன்னார் இந்த மாதிரி கோயிலில் இல்லீகலாக கட்டக்கூடாதுன்னு. அவர் அப்புறம் என்னது எல்லா மஜ்லிஸ் பண்டாரன்ட்டு சொல்லி இந்த மாதிரி இல்லீகலாக கட்டினதெல்லாம் உடைச்சிருங்க அப்படின்னு சொன்னது அவர் தான். அப்போ அவர் சொன்ன கையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜிலன்டி குரூப் வந்துட்டாங்க. அவங்களே சட்டத்தை வந்து அவங்க கையிலே எடுத்துக்கிட்டு பல வேலைகளை செஞ்சு அது உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் வந்து அன்வாரோட கைக்கூலி. அன்வார் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு, குறிப்பிட்டு மலாய்க்காரவங்க மத்தியில் உருவாக்குறாரு. ஏன்னு சொன்னால் இப்போ அவரோட ஆட்சியில் பல சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் திசை திருப்புறாரு.